சவுத் ஆப்பிரிக்கா என்னடா நேற்று இங்கிலாந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸே போட்டு தள்ளிட்டானுங்க. 6 ரனில் ஜெயிச்சிட்டிங்க சவுத் ஆப்பிரிக்கா. வேற லெவல்ரா. வாங்கடா. இதே மாதிரி தான்டா வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சிங்க. கடைசியில் செமிஃபைனலில் தோத்துட்டிங்கடாடா ஆஸ்திரேலியா கிட்ட. இனிமேல் அப்படி தாட்டி வந்துருங்கடா. இங்கிலாண்டை போட்டிங்க, யூஎஸ்ஏவை போட்டிங்க. இன்னும் வெஸ்ட் இண்டீஸை தான் போடணும். விட்டுறாதீங்க. வெஸ்ட் இண்டீஸையும் போடணும். வெஸ்ட் இண்டீஸையும் போடணும். அவங்கள போட்டால் நீங்கள் செமிஃபைனல். இங்கிலாந்து இப்போ ஒன்று தோத்துறானுங்க, உங்கள்கிட்ட தோத்துறானுங்க. யூஎஸ்ஏவை போட்டானுங்க. இப்போ வெஸ்ட் இண்டீஸை போட்டானுங்க, உங்கள்கிட்ட தோத்துறாங்க. இப்போ அவனுக்கு யூஎஸ்ஏ கூட ஜெயிக்கணும். டிகாக்கு மறுபடியும் 50+ போட்டு ஒரு 70 ரன் நேற்றும். இன்னும் சமயம்லாம்னா ஆர்ச்சர் பாலில் எல்லாம் லூசு போய் ஆர்ச்சர் ஒழுங்காக போட மாட்டான் போல். எல்லாம் ஸ்லாட் பால் ஷார்ட்லேயே போடுறான். டிப்புன்னு அடிக்கிறான் டிகாக்கு. அதுக்கப்புறம் ஒரு கேட்சு பிடிச்சானுங்க. அந்த கேட்சை நாட் அவுட் ஆகிட்டு கீழே விட்டானுங்க. அப்புறம் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் தொடர்ந்து ஒரு 30 ரன் அடித்தான். கிளாஸனை அவுட் பண்ணி விட்டானுங்க. ரன் அவுட் பண்ணி விட்டான் மில்லரு. கலாஸ் என்ன திட்டிட்டு போயிருப்பான்னு தெரியல. டேய் என்னையாண்டா அவுட் பண்ண வைத்தறிச்சல போனவனே. அப்புறம் மில்லர் வந்து ஒரு 3 6 அடிக்க ஒரு 43 ரன்னு. மாக்கரமாக வேலைக்கு ஆகலை, அடிக்கலை. ஸோ ஸ்டப்ஸு ஒரு 2 4 அடித்தா போக ஆக மொத்தம் 160 தான் அடிச்சுது சவுத் ஆப்பிரிக்கா. சரி 160 தான் அடிச்சிருதே. சரி இங்கிலாந்து சேஸ் பண்ணிவிடுவானுங்க. சரி சவுத் ஆப்பிரிக்கா அதான் தோற்று போன டீம் தான், அதான் கதை முடிஞ்சுதுன்னு நினச்சி பார்த்தா சேசிங்கில் ஃபிலிப் சால்ட் வந்து ஒன்று 2 6 தான். அதுக்கப்புறம் கேட்சு, சரியான கேட்சுங்க அந்த ரீசா ஹென்ட்ரிக்ஸு. ஃபிலிப் சால்ட்டு கேட்சு, அவன் கேட்சு வேறு லெவலில் பிடிச்சான். சரியான கேட்ச், அது நல்லா போச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பேரிஸ்டோ வந்தார் இன்னட் 3ல். அவனும் போட்டு விளாசுனா வேலைக்கு ஆகலாம். அவனும் அவுட் ஆகிட்டான். பட்லரும் அடிக்கல, வேலைக்கு ஆகலை. கிட்டத்தட்ட 80 ரன்னு 4 விக்கெட்டு கிட்டே போயிடுச்சு. மோயின் அலியும் வேலைக்கு ஆகலை, அடிக்கல. அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன் வந்தோடனே ஒரு 3 6 லாஸ்ட்டு அந்த கடைசி 5 ஓவரில் 15வது 20 சேசிங் ஓவர் டைமில் ஒரு 3 6 அடித்தான். அப்புறம் சாம் கரன் வந்தான், அடித்தான், வேலைக்கு ஆகலை. எவனுமே வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா டைட் பவுலிங் பண்ணிட்டாங்க. நார்கியா ரபாடா 2 பேருமே டாட் பால் போட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பிட்ட டைமில் டாட் பால் போட்டு விக்கெட் எடுத்து கதம் பண்ணிட்டாங்க இங்கிலாண்டை ஒரு வழியில். கதம் மோகையா இங்கிலாண்டு, கதம் மோகையா. அதுக்கப்புறம் மகாராஜ் அவன் 3 விக்கெட்டு. கேஷவா நம்ம ஊர் பேட்டில் நம்ம ராமர் ஃபோட்டோ ஒட்டி பேட் ஆனாம்பா நம்ம பையன். இந்தியன் வால் சவுத் ஆப்பிரிக்கன் போயிட்டாங்க. வேறு லெவல் சம்பவம் பண்ணி எதிராப்பில். ஸோ இங்கிலாண்டுக்கு மிகப்பெரிய செருப்படி நேற்று தோற்றத்துக்கு. சரியான ஒரு ஸ்லிப்பர் ஷாட்டு தான் நேற்று. சரியாக தோத்துறானுங்க இங்கிலாண்டு, வேறு லெவலு. சவுத் ஆப்பிரிக்கா இதே மோட ஜெயிங்க, அப்புறம் செமிஃபைனலில் தோத்துறாதீங்க. பாய்.